இதுதான் புதிய கல்வி திட்டம். எனவே தமிழ்நாட்டு மக்கள் படிக்கக்கூடாது, முன்னேறக்கூடாது, வேலை வாய்ப்பில் இடம்பெறக்கூடாது, பொருளாதார முன்னேறக்கூடாது, இதுதான் மோடி அரசாங்கத்துடைய திட்டம். எனவேதான் நாங்கள் இந்த புதிய கல்வி திட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இந்த எந்த கல்வியை படிக்க வேண்டும் என்று முடிவு செய்வது மாநில அரசாங்கத்தின் உரிமை. அந்த உரிமை எந்த காலத்தில் விட்டுவிட மாட்டோம் என்றுதான் எனக்கு தலைவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பணம் தர வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை. நமக்கு தர வேண்டிய 2200 கோடி ரூபாயை இன்றைக்கு வரை கொடுக்க மறுக்கிறார்கள். கேட்டால் நீங்க புதிய கல்வியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பணம் தருவேன் சொன்னா இதை அப்ப முடி சொத்தாது. நாங்கள் கட்டுகிற வரி பணம் எங்களுக்கு தர வேண்டிய பணம். ஆனால் புதிய கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம் என்று திமுறோடு பேசுகிறார் அங்க மத்தியில் இருக்கிற கல்வி அமைச்சர் பிரதான. இதையெல்லாம் எதிர்க்கின்ற துணிச்சல் உள்ள தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறார். எந்த எதிர்ப்பு போலாக இருந்தாலும் அங்கே முதல் குரல் கொடுப்பது தமிழ்நாடு என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்போது இன்னைக்கு காலையில் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, தலைவர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி தவிர எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. எதுக்காக கூட்டினாங்க தெரியுமா? தொகுதி மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தொகுதி சீரமைப்பு என்று சொல்லி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் எண்ணிக்கை முடிவு செய்ய போகிறார்கள். அப்படி என்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் முடிவு செய்தால் 8 சீட்டு 31 தொகுதி தான் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் 100 தொகுதிகள் அதிகமாக பெறப்போகிறார்கள். இது என்ன நோக்கம்? தமிழ்நாட்டில் நம்மால் காணொன்று முடியவில்லை. இந்த பாரதிய ஜனதாவை அடியெடுத்து வைக்க முடியாது. அங்கே திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சியில் இனி இவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் குரலை ஒழிக்க வேண்டும், எண்ணிக்கை குறைக்க வேண்டும். அதற்காக தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் தொகுதியை குறைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்? நாம் அரசு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நீ நட சொன்ன அரசாங்கத்தில் எங்களுக்கு 2க்கு பிறகு இப்போது வேண்டாம், 3க்கு பிறகு எப்போது வேண்டாம், நீங்க தான் சொல்லுங்க. 3 குழந்தைகளே போதும் என்று சொன்னது அரசாங்கம், மத்திய அரசாங்கம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இன்னும் மக்கள் தொகை குறைக்கல. ஏன்னா நாம் சீனாவை மிஞ்சி விட்டோம். இப்ப 140 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் சீனாவோடு அதிகமாகிட்டாங்க. அப்போ நீங்கள் 3 குழந்தைகள் போதும் என்று சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாம் 20 நமக்கு 20 சொன்னீங்க. சரி, நாங்கள் அதே கடைபிடிச்சோம். அதுக்கப்புறம் இதுக்கு பிறகு மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. என்ன சொன்னீங்க? நாம் 20 நமக்கு 1 சொன்னீங்க. அடுத்து என்ன சொல்ல போறீங்க? நாம் 20 நமக்கு எதுக்கு மற்றொருவர் என்று சொல்லுகிற காலமும் போதும். எனவே நீங்கள் சொன்ன அந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த காரணத்தினால் நீங்கள் சொன்ன திட்டத்தை செயல்படுத்த தண்டனை எங்களுக்கு தொகுதி சீரமைப்பில் குறைப்பது என்பது. எனவே இதற்காகத்தான் இன்றைக்கு இந்த மறுசீரமைப்பில் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு தொகுதியை குறைக்கக்கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி குறைச்சா என்ன தெரியுமா? இனி தென்னாட்டினுடைய மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் தேவையில்லை ஆட்சி அமைப்பதற்கு. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், குஜராத் இந்த இந்தி பேசுகின்ற 5 மாநிலங்கள் இருக்கிற ஓட்டு போட்டு அங்கே இருக்கிற 320 நாடாளுமன்ற வெற்றி பெற்றாலே போதும், தென்னாட்டு மக்களுடைய தேவை இல்லாமல் அவன் பிரதமராக முடியும். அதற்காக தான் இந்த திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிற தலைவராக என்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்டாலும், உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கிற ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒருவர் தான். எனவேதான் தொடர்ந்து இந்த திட்டங்கள் நடைபெற வேண்டும். இந்த கிராம மக்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும் சொன்னாரு. நம்ம தான் பிரிச்சை கட்டி கொடுத்தோம். சேர்ந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போதுதான் இங்க மேம்பாலம் கட்டி கொடுத்தோம். எத்தனை நாள் கோரிக்கை? இங்க எத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறோம். இன்னைக்கு கூட காலையில் சொல்லிக் கொண்டு இந்த கட்டணையை ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல மயிலம் ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்ற வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரண்டும் விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் என்று இன்னைக்கு மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கிறார், தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் விரைவிலே இந்த கட்டளை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுகிற நாள் விரைவிலே வரும் என்பதை சொல்லி இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதவி செய்வீர்கள். தொடர்ந்து ஆதரிக்க வேண்டிய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.